உள்ளது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிர் அறிவுமவன் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிர் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணோ இன்ப துன்பமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணோ இன்ப துன்பமவன் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் பிரிவேது அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீயொன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீயொன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி ஒன்று சேர்ந்து தடை தொழுகுடலாகி உலகில் வந்தேன் தந்தை தாயிரும் ஒன்று சேர்ந்து தடை தொழுகுடலாகி உலகில் வந்தேன் அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த கரும் பிறவியில் முன்வினையறுத்த எல்லையில்லாமை பொருளே
அடைவதற்கு இந்த கரும் பிறவியில் முன்வினையறுத்த எல்லையில்லாமே பொருளே அடைவதற்கு வந்த குரு குதவி குரு உயிரும் சேர்க்கே வணங்கி குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன் வந்த குரு குதவி குரு உயிரும் சேர்க்கே வணங்கி குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். ஆக்னி உருவத்திடையே மனம் செலுத்தி
தெரியும்.
உடல் முழுவதும் பலாத்துல பரவி விட்டுக் கொள்றோம். அவர் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி பரவோம். அவர் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி பரவோம். அவர் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி பரவோம். வாழ்க்கை துணைகளை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோரை வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே கடமையிலே இணைந்துள்ள மேலாளர்கள், உதவியாளர்கள் இவர்களை எல்லாம் வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னும் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்துவோம். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வருவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சம் இன்றி மக்கள் உழைத்துண்டு வழக்காத்து வர வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றை பெய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஓம் சாந்தி 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 சாந்தி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். இந்த இனிய மாலை வேளையில் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். இப்படி ஒரு இனிய நிகழ்வை தந்த இறைநிலைக்கும் குருவிற்கும் வணக்கத்தை உரியதாக்கி இன்றைய ஞான கவியை காண்போம். 22/6/1994 அன்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பாடியுள்ள கவி கருமைய தூய்மை என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. 1805 எண் கொண்ட பாடலாக ஞானக்களஞ்சியத்தில் தொகுக்கப்பட்டுள்ளது. கருமைய தூய்மை.
நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். நெஞ்சம் மனம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள். நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள். மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல். மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல். மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல். மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளமும் பறித்தல். நிறைவழிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல். நிறைவழிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல். மேலும் நெறிபிறழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு. நெறிபிறழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு. கரைப்படுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும். கரைப்படுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும். கருத்தொடு சீர் செய்வோம் என்று மகரிஷி அவர்கள் பாடியுள்ளார்கள். நிறைவு பெறாமல் இருக்கும் அதிக ஆசைகள், நெஞ்சம் மனம் பேச்சு இவற்றில் சிக்கலை உருவாக்கும் பொய்கள், நாம் அறிந்தோ அறியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிறர் உள்ளத்தை வருந்தச் செய்யும் செயல்கள், பிற உயிர் வாழும் சுதந்திரத்தையும் வாழ்வின் வளத்தையும் பறித்தல், நமது மனநிறைவை அழிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல், மேலும் முறை தவறிய உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு தவறான எண்ணம் போன்றவையெல்லாம் கருமையத்தை கலங்கப்படுத்திவிடும். இவற்றை உணர்ந்து சீர் செய்வோம் என்று மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு கலங்கப்பட்ட கருமையத்தை எவ்வாறு தூய்மை செய்வது என்ற கேள்விக்கு விடையாக கருமைய தூய்மை என்ற தலைப்பிலேயே நம்முடைய உரையாற்ற இருப்பவர் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி முனைவர் VS இளமுருகன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களின் உரைக்கு செல்வதற்கு முன் ஐயாவை பற்றிய சில குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி VS இளமுருகன் ஐயா அவர்கள் மகரிஷி அவர்களின் அணுக்கத் தொண்டர். ஐயா அவர்களின் பெற்றோர்கள் பேராசிரியர் சுப்பு ஐயா, பேராசிரியர் மரகதம் அம்மா அவர்கள். 2 சகோதரிகள் சிற்றப்பா பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்கள். முதுநிலை பேராசிரியர் இளமுருகன் ஐயா அவர்களின் குழந்தைகள் தாய் மாமா என குடும்பத்தோடு மனவளக்கலையில் இணைந்தவர்கள். அருட்தந்தையின் ஆசிகளோடு அருட்பணியாற்றி தொண்டாற்றி கொண்டிருக்கும் எளிய மனிதர். குருவின் வழிவில் அன்பும் கருணையுமாக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு 40 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகின்றார்கள். கல்வித்துறையில் பல்வேறு உயர்நிலைகளில் பணியாற்றிய சிறப்புக்குரியவர். ஐயா அவர்கள் இப்பொழுது முழு நேரமும் மனவளக்கலை தொண்டாற்றி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புடைய ஐயா அவர்களை கருமைய தூய்மை என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்பர்களின் அனைவரின் சார்பிலும் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையை தந்தையை ஆசானை வணங்கி மகிழ்வோம். இந்த புனிதமான நல்ல நாளிலே அருட்தந்தை அவர்கள் அருளிச் செய்து மனித குலம் முழுமையும் இந்த ஞானம் பெற்று அதன் மூலம் தூய்மை நிறைந்த சமுதாயமாக மாறுவதற்கு வாய்ப்பளிக்கின்ற மிக உன்னதமான சிந்தனையாகிய கருமைய தூய்மை என்கின்ற சிந்தனையை நாம் மேற்கொள்ளுவோம். குருவருளும் திருவருளும் நம் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்கட்டும்.
உன்னில் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன். என்னுள்ளே அகத்ததுவாய் விளங்குகின்ற ஏற்றமிகும் பேரறிவு அவ்வப்போது மின்னலதுபோல் காட்டும் வழிமதித்து மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாய் உள்ளேன். வாழ்க வளமுடன். அன்புமிக்க இருபால் சான்றோர் பெருமக்களே, மனவளக் கலைஞர்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறையருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றேன். கருமையம் உலகில் அருட்தந்தை அவர்களால் மட்டுமே அருளப்பட்ட ஒரு தெய்வீக ஞானம். அதை உணர்ந்து கொண்டால்தான், அதனுடைய மதிப்பு தெரிந்தால்தான் இந்த சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதன் விளக்கத்தின் வழியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியும். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்கின்ற ஒரு சிறு நூலை தன்னுடைய 92வது பிறந்த நாள் பரிசாக நமக்கு குருநாதர் அளித்தார்கள். அதிலே கருமையத்தை பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இன்று உலகில் நாம் காணுகின்ற அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் மனித குலத்தில் 95% மேலாக அவர்களின் கருமையம் களங்கப்பட்டு இருப்பதுதான் என்பது அருட்தந்தை அவர்களின் தொலைநோக்கு சிந்தனை. அதை தூய்மை செய்யாமல் மனித குலம் நிறைவாக வாழ முடியாது என்பதை உணர்ந்து எளிமையாகவும் அதே நேரத்தில் எல்லோரும் கடைபிடிக்கும் வண்ணமும் அருட்தந்தை அவர்கள் நமக்கு அற்புதமான விளக்கத்தை அளித்திருக்கின்றார்கள். நாம் கூர்ந்து சிந்தித்து அதை நம் வயமாக்கிக் கொண்டு இன்று முதற்கொண்டு நாள்தோறும் கருமைய தூய்மை பெற்று வாழ்வாங்கு வாழ நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம், மனம், பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நெறிபிழந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, கரைப்படுத்தும் எண்ணம், இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும். கருத்தொடு சீர் செய்வோம் என்கிறார் மகரிஷி அவர்கள். கருமையம் பற்றி
நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், இந்த மூன்றிற்கும் அடிப்படையான ஜீவ வித்து குழம்பு, உயிராற்றல், ஜீவகாந்தம், இந்த மூன்றுக்கும் மையமாக அமைந்து உடலின் நடு பகுதியில் கருமையம் அமைந்துள்ளது. இதை நாம் ஒரு விமானத்தின் பிளாக் பாக்ஸ் என்பதாக உருவகப்படுத்தலாம். விமானம் கிளம்பும் பொழுதிலிருந்து மீண்டும் தரையிறங்கும் வரையில் என்னவெல்லாம் நிகழ்கிறதோ அதையெல்லாம் தன்னுள்ளே பதித்து வைத்து தேவைப்படுகின்ற பொழுது அதை எடுத்து நாம் விரித்து பார்க்க ஏதுவாக இருக்கின்ற விமானத்தின் கருப்பு பெட்டியை போல் நம்முடைய ஒவ்வொரு உயிரின் கருமையமும் அமைந்துள்ளது. பிறந்தது முதற்கொண்டு இன்று வரையிலும் நாம் செய்த அனைத்தும் நம்முடைய கருமையத்திலே பதிந்திருக்கிறது. தெய்வ நிலையிலே இருந்து சுழல் அலையாக பரம அணு தோன்றி பரம அணுக்கள் இணைந்து விண்களாகி, விண்கள் இணைந்து பஞ்சபூதங்களாகி, பரிணாமத்தில் ஓரறிவிலே இருந்து 6 அறிவு வரை இருக்கின்ற மனிதன் வரையிலும் அனைத்து பதிவுகளையும் இந்த கருமையம் தன்னுள்ளே பதித்து ஒவ்வொரு தோற்றத்திற்கும் அதை தரப்பதிவாக எடுத்துக்கொண்டே வருகிறது. எனவே நம்மிடத்தில் அனைத்து பதிவுகளும் கருமையத்தில் அடக்கமாக இருக்கின்றன. நாம் மன அலைச்சுழலை குறைத்து கொண்டே வந்து நுண்மையான அலையில் நாம் அதை உணரும் பொழுதுதான் கருமையத்தின் மதிப்பும் பெருமையும் நமக்கு தெரியும். இதை ஆழ்ந்த பயிற்சியால் தான் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். சுவாமிஜி சொல்லுவார்கள், இதை அடிக்கடி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதனுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது, எப்படி இது எல்லாவற்றையும் ஈர்த்து பிடிக்கிறது, எப்படி காலத்தாலே அது வெளிப்படுத்துகிறது, நாம் பெற்று அனுபவித்து கொண்டு வாழ்கின்ற அனைத்து இன்ப துன்ப விளைவுகளும் இந்த கருமைய பதிவின் காரணமாகத்தான் என்பதையெல்லாம் விளங்கிக் கொண்டால்தான் இந்த கருமையத்தை ஏன் நாம் அறிந்தோ அறியாமலோ களங்கப்படுத்துகிறோம், இதை எப்படி நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையும் நமக்கு தோன்றும். அதனால்தான் முதல் கவியை எப்படி நம்முடைய கருமையம் களங்கப்படுத்துகிறது என்று பார்த்தோம். அதை தூய்மைப்படுத்துவதற்கும் 10 வகையான வழிமுறைகளை மகரிஷி அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அதையும் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது 3 கேள்விகளோடு நாம் இந்த சிந்தனையை ஆழ்ந்து சிந்திப்போம். கருமையம் என்றால் என்ன? கருமையம் ஏன் கலங்கப்படுகிறது? கருமையத்தை எப்படி தூய்மை செய்து கொள்ள முடியும்? எனவே பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் மூன்றிற்கும் மையமாக இருக்கக்கூடிய கருமையத்தை பற்றி நாம் எளிமையாக விளங்கிக் கொண்டோம். எப்படி அது கலங்கப்படுகிறது? நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். மனவள கலைஞர்களாக இருக்கின்ற நாம் இன்று இந்த சிந்தனை முடிந்தவுடன் உட்கார்ந்து நம்முள்ளே எழுகின்ற அனைத்து ஆசைகளையும் ஒரு பட்டியல் போட வேண்டும். பக்தி மார்க்கத்திலே சொல்லுவார்கள், உனக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருக்கின்ற தூரம் என்னவென்றால் நீ மனதிலே தேக்கி வைத்திருக்கின்ற ஆசைகளினுடைய அணிவகுப்பு தான் என்று சொல்லுவார்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள்,
ஆசை விட ஆனந்தமாமே என்று சொல்லி வைத்தார்கள். மகரிஷி அதை தாண்டி ஒருபடி மேலே சென்று, ஆசை இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஆனால் அந்த ஆசையை நாம் முறைப்படுத்திக் கொண்டு, சீரமைத்துக் கொண்டு நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆசை ஒத்த ஆசையாக, முறையான ஆசையாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும், மனம் நிறைவடையும், நிம்மதியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஆசைகளை நாம் சேர்த்து கொண்டே இருந்தால் அவையெல்லாம் நிராசையாக போய் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் வாழ்க்கையையும் அது பாதித்து நாம் நிம்மதியில்லாமல் வாழ வழிவகுக்கின்றது. அதனால்தான் கருமையத்தை களங்கப்படுத்துவதில் முதல் குறிப்பு நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். பட்டியல் இடுவோம், ஒவ்வொன்றையும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம், சீரமைப்போம். தேவையில்லாதவற்றையெல்லாம் இந்த நொடியிலேயே இது எனக்கு அவசியமில்லது என்று நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து அவற்றை ஒதுக்கி தள்ளிவிடுவோம். அவசியமானவற்றை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஞ்ஞானபூர்வமான, அறிவுபூர்வமான நாம் முறைகளை மேற்கொண்டு அடிப்படையான நம்முடைய ஆசைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம், நிறைவாக வாழ்வோம். இது ஒன்று. இரண்டாவது, பொய் சொல்லுதல். உள்ளத்திலே நினைப்பது ஒன்று, வாயிலே பேசுவது ஒன்று, செயலிலே செய்வது வேறொன்று. நெஞ்சம், மனம், பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள். இந்த பொய் கூறுதல் நம் கருமையத்தை களங்கப்படுத்துகிறது. நண்பர்களே, சிந்தித்து பார்ப்போம். உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழுகிறது. அந்த எண்ணம் தூய்மையாக இருந்தால் அதை நம்மால் உண்மையாகவே வெளிப்படுத்த முடியும். நாம் வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் அதை நாம் செயல்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் நினைக்கின்ற நினைப்பிலேயே அது தூய்மை இல்லை என்று சொன்னால் அதை நாம் எப்படி வெளிப்படுத்துவோம்? உள்ளே நினைப்பதை மறைத்து வெளியிலே வேறொன்றை பேசுவோம். அதே போல பேசுவதற்கு தகுந்த மாதிரியாக நம்மிடத்திலே தூய்மை இருந்தால் செய்கின்ற செயல்களும் தூய்மையாக இருக்கும். அதிலும் முரண்பாடு இருந்தால் பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்றா இருக்கும். மிக மிக அற்புதமாக சுவாமிஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எண்ணு, சொல், செய். எண்ணும்படி சொல், செய்யும்படி எண்ணு. என்ன உயர்ந்த தெய்வீகமான வார்த்தைகள். எதை நினைக்கிறோமோ அதை நாம் பேசக்கூடிய அளவிற்கு நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால் நாம் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? ஏன் நம்முடைய நெஞ்சம், மனம், பேச்சுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்படுகிறது? எனவே உண்மையையே நாம் பேசுவோம். பேசினால் கருமையம் தூய்மையாக இருக்கும். மூன்றாவது, மிக மிக அற்புதமாக சொல்கிறார்கள். மறைமுகமாய், நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல். தெரிஞ்சு கொஞ்சம் நம்ம மற்றவங்களை காயப்படுத்துகிறோம், தெரியாமல் நிறைய காயப்படுத்துகிறோம். ரெண்டுமே கூடாது என்கிறார் மகரிஷி அவர்கள். ஒரு அற்புதமான கவி இருக்கிறது. சுவாமி சொல்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய ஞானி, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் வாழ்த்திக் கொண்டே இருக்கின்ற உயர்ந்த மகான். அவரை நாம் ஒரு சிறு முள்ளெடுத்து குத்தி துன்பப்படுத்துகிறோம். ஆனால் எப்பொழுதுமே எல்லோரையுமே வாழ்த்திக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஞானி தனக்கு வரக்கூடிய இந்த துன்பத்தை கூட பொறுத்து கொள்கிறார். அவர் வெளிக்காட்டுவதில்லை. ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு துன்பம் இருக்கு பாருங்க. சுவாமி சொல்கிறார், வாயைத் திறந்து என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களேன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய உள்ளத்திலே எழக்கூடிய துன்ப அலை நமக்கு சாபமாக வரும் என்று சொல்கிறார். அப்ப மறைமுகமாக, நேர்முகமாக பிறர் உள்ளத்தை நாம் வருத்தினால் அந்த வருத்த அலைகள் நமக்கு சாபமாக
நம்முடைய கருமையத்திலே பதிந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. சுவாமிஜி மிக மிக அற்புதமாக சொல்லுவார்கள். முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமாம். எள் அளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி. அவர் எள்ளளவு கூட மற்றவங்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்காத உயர்ந்த ஞானி அவர். எனினும் அவர் உள்ளத்தில் எழும் துன்ப அலை சாபமாகும். என்ன உயர்ந்த வார்த்தை பாருங்க. எள்ளளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி, எனினும் அவர் உள்ளத்தில் எழும் துன்ப அலை சாபமாகும். நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஞானிகள் என்ன செய்வார்களாம்? அப்பழியும் நேராவண்ணம் ஒருத்த அவர் வாழ்வதற்கு வாழ்த்துவார்கள். ஏதோ பாவம் தெரியாம பண்ணிட்டாங்க, நமக்கு துன்பம் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த துன்பம் அவங்களுக்கு சாபமா போய் அவங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால தங்களை துன்பப்படுத்தியவரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி அந்த பழி கூட வராத வண்ணம் அவர்களை ஞானியர்கள் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவார்கள். என்ன ஒரு ஒரு உயர்ந்த பண்பு நண்பர்களே! கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புன்னு சொன்னாங்க. அப்ப நமக்கு கஷ்டம் கொடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம நல்லது பண்ணணுன்ற எண்ணம், ஒரு ஞான நிலை நாம் அடைந்தால்தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் சாமிஜர்கள் சொல்கிறார்கள். அப்பழியும் நேராவண்ணம் ஒருத்த அவர் வாழ்வதற்கு வாழ்த்துவார்கள். கொள் அன்பா இக்குணத்தை மெய்விளக்க தவமன்றத்தில் உண்மை உறுப்பினர் நீயானால் என்று சொல்வார்கள். எனவே நாம் இன்று முதற்கொண்டு எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்பொழுதும் நன்மையே அளிக்கின்ற நாட்டத்தோடு இருக்க வேண்டும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ பிறருடைய உள்ளத்தை ஒரு பொழுதும் நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது, வருத்தப்பட வைக்கக்கூடாது. அது மிக மிக முக்கியம். அதே போல பிறர் இந்த உலகில் சுவாமி சொல்வார்கள், ஒவ்வொரு உயிருக்கும் வாழ்கின்ற சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை பறிப்பதற்கும் அந்த உயிர் வாழ்வதற்கு இயற்கை அளித்திருக்கின்ற வளத்தை நாம் பறிப்பதற்கும் நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று சொல்லுவார்கள். மிக மிக அற்புதமாக சுவாமிஜிகள் சொல்வார்கள், ஒவ்வொரு உயிரும் வாழ வேண்டும் என்றுதான் இந்த உலகிலே வந்திருக்கிறது. எனவே அவர்கள் வாழ்வதற்குரிய சுதந்திரத்தை நாம் முழுமனதோடு அளிக்க வேண்டும். எந்த நிலையிலும் அவர்கள் சுதந்திரத்தில் நாம் தலையிடக்கூடாது. அதே போல பிற உயிர்கள் வாழ்கின்ற வளங்களை நாம் கனவிலும் தொடக்கூடாது, நினைக்கக்கூடாது. மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், இது கருமையத்தை களங்கப்படுத்தும். எனவே நாம் இன்று முதற்கொண்டு எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கும், எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதற்கும், இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து வளங்களும் அனைத்து உயிர்களுக்கும் பொது என்கின்ற பெருநோக்கில் பிறர் வளத்தில் நாம் எப்பொழுதும் தலையிடாமல் பிறர் வளம் பறிக்காமல் வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அது அதைவிட முக்கியம். அடுத்து சுவாமி சொல்லக்கூடியது, நாம் காயகல்ப பயிற்சி எடுத்துக்கொண்ட காலத்திலே இருந்து கேட்டுக்கொண்டு பயிற்சிகளை எல்லாம் நடத்தும் பொழுது சொல்லுகின்ற 5 அளவு முறை. நெறி பிழந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, கரைப்படுத்தும் எண்ணம், இவை கருமையும் தன்னை
களங்கப்படுத்திவிடும். கருத்தொடு சீர் செய்வோம் என்று சொல்கிறார்கள். இப்போ உணவில், உழைப்பில், உறக்கத்தில், உடல் உறவில், உள்ளம் அல்லது எண்ணத்தில் அளவு முறை காத்து வாழ வேண்டும். முறை மாறினாலோ அளவு மீறினாலோ நாம் துன்பப்படுவோம். எனவே இந்த ஆயத்தில் நாம் அளவு முறை காத்து வாழ வேண்டும். இந்த தெளிவு நமக்கு கிட்டிவிட்டால் நாம் ஆசைகளை முறைப்படுத்திக் கொள்வோம், உண்மை பேசுவோம், பிறருக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியே அளிப்போம். அது மட்டுமல்ல, சாமி சொல்கிறார்கள், நிறைவழிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல். உலகத்தில் யாரும் பொறாமைக்கு சுவாமிஜி போல விளக்கம் கொடுக்கவில்லை. பொறாமை என்பதை மகரிஷி அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாத தன்மை என்று சொல்வார்கள். ஒருத்தர் மேல நமக்கு பொறாமை வருதுன்னா அவங்கள பொறுத்துக்க முடியல. அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய ஆற்றல், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய மகிழ்ச்சி, அதை பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மகிட்ட இல்லை. அதனால தான் பொறாமை வருது என்று சொல்லுவார். நிறைவழிக்கும் பொறாமை என்று சொல்கிறார்கள். எனவே நாம் அந்த பொறாமையை விட்டுவிட வேண்டும். அதே போல சினம் தவிர்த்தல் பழகிவிட்டால் நமக்கு சினமே வராது. மன்னிக்கும் மேன்மையை பெற்றுவிட்டால், அருள் உணர்வோடு வாழத் தொடங்கிவிட்டால், அன்பும் கருணையும் நம் இயல்பானால் பிறர் மீது நமக்கு வஞ்சம் வராது. எனவே பிறரை ஏற்றுக்கொண்டும், பிறருக்கு மகிழ்ச்சி அளித்தும், பிறருக்கு இன்பம் கொடுத்தும், பிறரை வாழ்த்தியும் வாழ்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் நம்முடைய கருமையம் எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கும். அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு தவத்தின் மூலம் அருளை செய்திருக்கிறார்கள். நாம் அதை சாதாரணமாக நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆழ்ந்து சிந்தித்தால் நம்முடைய தவத்தின் மேன்மை நமக்கு விளங்கும். கரகத்தை தூய்மை செய்யும், அதான் முக்கியம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற களங்கங்களை எல்லாம் நாம் ஆற்றுகின்ற கருதவம் போக்கிவிடும். கர அகத்தை தூய்மை செய்யும் கருதவத்தை தகுதியுள்ளோருக்கு அளிக்கின்றேன் என்று சொல்லுவார்கள். இதை நாம் வாழ்க்கை கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை நிறைவும் மகிழ்வும் அமைதியும் ஆனந்தமும் கொண்டதாக மாறும். இப்ப தெரிஞ்சிருச்சு இது எப்படி தூய்மை செய்து கொள்ளுதல். சுவாமிஜி கிட்ட நிறைய பேர் பேசும்பொழுது கேட்பாங்க, சுவாமிஜி நீங்க சொல்றீங்க, ஆனா இது எப்படி நம்ம இடத்துல போய் நம்ம நினைக்கிறோம், பேசுறோம், செய்யறோம், அதெல்லாம் போய் பதியுது அப்படின்னு சொல்லும்போது சுவாமிஜி ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். நீங்க ஒரு பெரிய மரத்தை பார்க்குறீங்க. அது ஒரு 20 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரம் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க. சுருங்கி கண்ணுக்குள்ள அதனுடைய பிம்பம் தலைகீழா சின்னதா தெரியும். அப்படி சின்னதா தெரிகின்ற அது நம்முடைய பார்வை நரம்புகள் மூலமாக உடலிலே சென்று நம்முடைய இரத்த ஓட்டத்தில், நம்முடைய காந்த ஓட்டத்தில் பதிந்து மூளையில போய் ஒரு பதிவாக ஒரு டாட் ஏற்படுது. எப்ப நம்ம அந்த மரத்தை நினைக்கிறோமோ அப்போ உள்ளே புள்ளியாக பதிந்திருந்தது மீண்டும் விஸ்வரூபமாக விரிந்து நமக்கு அதே காட்சியை காட்டுகிறது.
அது ஒரு பாட்டு சாமி சொல்லியிருக்காங்க, நம்ம நிறைய கேட்டிருக்கோம். பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில், பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். அப்ப பார்க்குறோம், பெரிய பசு, அது ஒரு 4 அடி உயரம், ஒரு 6 அடி அகலம் இருக்குது, நீளம் இருக்குது. அது கண்ணில் எப்படி தெரியுது? சின்னதாக கொசு மாதிரி தெரியுது. பார்த்த காட்சி கண்ணில், பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து, அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். என்ன அற்புதமான சாமிஜியின் சிந்தனை. அது மூளையில் போய் பதியுது, அதோட நிழல் வடிவம் அலை அலையாக உடலிலே பதிகிறது. பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். நம்ம என்ன பார்க்குறோமோ அது இருப்பாக நம்முடைய காந்த களத்திலே பதிகிறது. அது கருமையத்திலே சுருக்கி இருப்பாக வைக்கப்படுகிறது. எப்பொழுது நாம் இந்த பசுவை நினைக்கிறோமோ, பார்த்த காட்சியை நாம் மீண்டும் நினைவுபடுத்துகிறோமோ, அப்பொழுது பதிந்த இந்த பதிவு விரிந்து நமக்கு அதே காட்சியாக, எண்ணமாக நமக்கு தோன்றுகிறது. பசுமற்ற பதிவு எல்லாம் மன சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல்விரிக்க எண்ணமாக மலரும். அப்ப நாம் செய்கின்ற எல்லாம் நம்மிடத்திலே பதிகிறது. புலன்கள் மூலமாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அனைத்து அனுபவங்களும் நம்முடைய மூளையில் பதிகிறது, ஜீவகாந்த களத்தில் பதிகிறது. அப்படி பதியும் பொழுது நாம் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பதிந்தது நம்மிடத்திலே மீண்டும் பிரதிபலிக்கிறது. ரொம்ப அற்புதமாக அதை மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். அதை இறை அன்பின் வினை விளைவு நீதி என்று சொல்கிறார்கள். நீங்கள் அன்பு குரலிலே அந்த கவி இருக்கிறது, நீங்கள் தயவு செய்து அதை படியுங்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு புள்ளியையும் நாம் ஆழ்ந்து சிந்தித்தால்தான் அது நம்மாலை விளங்கிக் கொள்ள முடியும். அறிவாக என் உள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகன்ற பேரண்டத்துள் அடங்கியுள்ளவற்றை பொறி ஐந்தின் புலன் ஐந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். ஒரு அற்புதமான கவி. நம் உள்ளே இறைநிலை எப்படி இருக்கிறது? அறிவாக இருக்கிறது. அப்படி நம் உள்ளே இருக்கின்ற இந்த அறிவுதான் இந்த அகண்ட பேரென்றத்துள் இருக்கின்ற எல்லாவற்றையும் நம்முடைய புலன்களில் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கிறது. அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகன்ற பேரண்டத்துள் அடங்கியுள்ளவற்றை பொறி ஐந்தின் புலன் ஐந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். இப்ப அறிவுதான் அலையாக, மன அலையாக, புலன்கள் வழியாக புறப்பொருள்களை எல்லாம் பற்றி உணர்வாக பதித்து நம்மிடத்திலே இதைத்தான் பார்க்கிறாய், இதைத்தான் கேட்கிறாய், இதைத்தான் அனுபவிக்கிறாய் என்று எடுத்து காட்டுகிறது. அந்த நுட்பத்தை நம் உள்ளே அறிவாக இருக்கின்ற இறை ஆற்றல்தான் அளிக்கிறது. அதே போல நெறி பிறழ்ந்து மனிதன் ஆற்றும் வினையை, அதன் விளைவை
நீயேதான் கருமையத்து இழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன். நண்பர்களே, உலகில் இவ்வளவு ஒரு பெரிய ஞானத்தை இதைவிட எளிமையாக யாரும் சொல்ல முடியாது, சொல்லவில்லை, இனி சொல்ல வேண்டிய வாய்ப்பும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். என்ன அழகா சொல்றார், மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அதனுடைய விளைவையும் நம் உள்ளே இருக்கின்ற அறிவுதான் ஈர்த்து கருமையத்தில் ஈர்த்து அது இருப்பாக வைத்து நுண்மையாக்கி எந்த நாள் அந்த அலைச்சுழல் நமக்கு சரியாக அமைகிறதோ அப்பொழுது விரித்து அந்த பதிவுக்கு தகுந்த மாதிரியாக இன்பமாகவோ துன்பமாகவோ நமக்கு உணர்த்துகிறது. அதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் நெறி பிழந்து மனிதன் ஆற்றும் வினையை அதன் விளைவை நீயேதான் கருமையத்திழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து. அன்பர்களே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் சொல்லும் பொழுது எனக்கு உள்ளம் அப்படியே பூரித்து போகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் கோடி பெறும். வினையை அதன் விளைவை கருமையத்து இழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து. அற்புதம், அற்புதம். இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன். அதை சாமி சொல்கிறார்கள். இந்த கவி அறிவை அறிந்தால் அனைத்தும் விளங்கும் என்ற உண்மையை காட்டுகிறது என்றுதான் விளக்கம் கொடுக்கிறார்கள். நீங்கள் அருள் கூர்ந்து அதை மீண்டும் படித்து பார்த்து நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய கருமையத்தில் எப்படி பதிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கவி. அதுக்கு இன்னொரு அதனுடைய அடுத்த பாடல் நமக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பூமராங் அப்படின்னு சொல்லி, சுழல் தட்டு. அந்த சுழல் தட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அது நம்ம எப்படி சுத்தி விடுறோமோ அதே மாதிரி திருப்பி நம்ம கிட்ட வந்து சேருது. அப்படி நாம் சொல்லுகின்ற சொற்கள், எண்ணுகின்ற எண்ணங்கள், செய்கின்ற செயல்கள் இவையெல்லாம் காந்த அலையாகி அப்படியே போகுது. எது வரலும் போகும்? சுத்தவெளி வரலும் தான் போகும். அப்ப சுத்தவெளி என்ன பண்ணுது? அது திருப்பி அனுப்புது. திருப்பி வந்தா இது எங்க வரும்? எங்க இருந்து புறப்பட்டுச்சோ அங்கதானே வந்து சேரும். ரொம்ப அப்படி வந்து சேரக்கூடியதை நம்முடைய கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்துக் கொள்கிறது. முதல்ல சொன்ன அதே கவி போல. இது ஒரு அற்புதமான கவி. இந்த ஒரு கவியை மட்டும் சொல்லி நான் தூய்மைப்படுத்தக்கூடிய 10 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்று ஓடி விரைவு ஒக்க சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்று இயங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தால் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. நண்பர்களே, இந்த கவியை பல கோடி முறை படிப்போம். இதனுடைய உள்ளே பொதிந்திருக்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம். எண்ணம் சொல் செயலால் எப்பொழுதும் தூய்மையாக இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த துன்பத்தையும் பெற முடியாது. இப்பொழுது சுவாமிஜி அவர்கள் சொன்ன தூய்மைப்படுத்தும் வழிகள் 10.
களங்கப்படுத்தக்கூடியதில் பிறர் வளம் பறித்தலில் ஒரு ஒரு விளக்கம் சாமி சொல்லுவாங்க. அந்த 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 வார்த்தை ரொம்ப நம்ம மனசை தாக்கும். அதனால நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நம்மிடத்தில் அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, நல்ல கல்வி இருக்கிறது, நல்ல உடல் நலம் இருக்கிறது. ஆனா எல்லாம் இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, சாமி சொல்கிறார், அதனாலும் கருமையம் கலங்கப்படும். அப்படியே அவர் சொல்ற வார்த்தையை சொல்றேன். உடல் வலிவும் நலமும் கல்வி உயர்வும் நலமும் இருந்த போதிலும் உதவி செய்யாது சோம்பேறியாக இருத்தல். இதனால் பிறர் வளம் பறித்துண்டு வாழ்தல் என்பது தன்மையாக மாறி தனக்கும் பிறர்க்கும் தன்னிலிருந்து உற்பத்தியாகும் குழந்தைகளுக்கும் நோய்களும் துன்பங்களும் உண்டாகும். அதனால்தான் உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருட்தொண்டாற்றி மகிழ்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைபரினம் மனத்தடியில் தேர்வோம் என்று சொல்வார்கள். எனவே நாம் அனைவரும் நம்ம கிட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி நாம் தூய்மை அடைவோம். இப்பொழுது 10 வழிகள் ரொம்ப எளிமையாக, ஆனால் அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். 1, ஐங்குறவர் வழிபாடு என்று சொல்லுவார்கள். தாய், தந்தை, குரு, ஆட்சித்தலைவர், தெய்வம் இவர்களை மதித்து வாழ வேண்டும். 2வது அறநெறி. நாம் அதை பல கோடி முறை சொல்லியிருக்கிறோம். ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3ம் இணைந்த அறநெறியை பின்பற்றி வாழ வேண்டும். நமக்கு தெரியும் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியும், கடமைன்னா என்னன்னு தெரியும், ஈகைன்னா என்னன்னு தெரியும், விளக்கம் தெரியும். நம்மால் அதை பற்றி பல மணி நேரம் பேச முடியும். அதை விட முக்கியம் அந்த அறநெறியோடு நாம் வாழ்தல், எப்பொழுதும் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தல், நம்முடைய கடமையை உணர்ந்து நாம் செயலாற்றுதல், தேவைப்படுகின்றவர்களுக்கு ஈத்து உவந்து இன்பம் அளித்தல். 3வது தவம். மன ஓர்மைக்கும் அறிவு விளக்கத்திற்கும் ஏற்ற அகத்தவ பயிற்சி முறையாக செய்து வருதல். 4வது உடற்பயிற்சி. இரத்தம், காற்று, உயிர், ஜீவகாந்தம் இவை தடையின்றி ஓடி உடலை காத்து கொள்ள ஏற்ற உடற்பயிற்சிகளை அளவோடு செய்து வருதல். 5வது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை என்கின்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு இணங்க பெற்றோர்கள், வாழ்க்கை துணைவர் பெற்ற குழந்தைகளை பொறுப்போடும் அக்கறையோடும் காத்து உதவி வருதல். 6வது இறை நிலை உணர்ந்து அந்த நிலையோடு அடிக்கடி ஒன்றி பழகுதல். 7வது மனித முயற்சியால் உற்பத்தி செய்த பொருட்களையும் இயற்கை வளத்தையும் பிறர் உபயோகிக்கும் பொருட்களையும் சேதப்படுத்தாது மதித்து நடத்தல். நண்பர்களே, இவையெல்லாம் நமக்கு புரிந்தால் நாம் ஒரு சிறு துன்பமும் சமுதாயத்தில் செய்ய மாட்டோம், ஒரு சிறு தவறும் நம்மாலே நடக்காது. பிறர் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வோம். அதே போல நாம் பார்க்கும் ஒவ்வொருவரும் இயற்கை என்ற பேராற்றலால் கட்டப்பட்டிருக்கும் பெருமையை உணர்ந்து உடலுக்குள் அறிவாக விளங்குவது தெய்வத்தின் ஒளியே என்று மதித்து ஒத்தும் உதவியும் வாழ்ந்து வருதல். 9வது உள்ளத்தில் பகை, வஞ்சம் எதையும் வைத்து கொள்ளாமல் மன்னிப்பும் கருணையும் கொண்டு எல்லோருடனும் இன்முகத்தோடும் அன்போடும் பழகுதல். 10வது தேசம், மதம், ஜாதி, இனம், மொழி இவற்றால்
மனிதரை வேறுபடுத்தி காணாமல் எல்லோரும் இயற்கையின் மக்கள் என்ற நினைவில் வாழ்தல். நண்பர்களே, இந்த 10 கருத்துக்களையும் அருட்தந்தை அவர்கள் சொல்லிய அதே வழியில் ஒரு வார்த்தை கூட மாறாமல் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம், ஜீவகாந்த கருமைய தூய்மைக்கும் வளத்துக்கும் ஏற்ற செயல் என்று அவர்கள் அருளி செய்தது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கருமையத்தின் பெருமையை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் களங்கப்படுத்தாமலும் இதுவரை பெற்ற களங்கத்தை இந்த 10 வழிகளிலே தூய்மைப்படுத்தி கொண்டும் வாழ்வது ஒன்றுதான். மகிழ்ச்சி சொன்ன வார்த்தைகளை நான் தொகுத்து சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஜீவகாந்த கருமையம் மனித இன வாழ்வின் பெருநிதி, செயலுக்கு தக்க விளைவை தரும் தெய்வீக நீதிமன்றம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் தொடர் பிறப்புகள் பலவற்றிற்கும் இடையே வினைப்பதிவு பெட்டகமாக தொடர்ந்து வரும் மாயத் துணைவன். தெய்வத்தையும் மனிதனையும் இணைத்து காட்டும் அறிவின் பேரின்பக் களம். இதன் பெருமையை, மதிப்பை, அதனை போற்றி காக்கும் முறையை மக்கள் அனைவருக்கும் உணர்த்தி மனித குலம் உய்ய ஓர் ஒளி விளக்காக அமைந்திருப்பதே அறிவு திருக்கோவில். இதன் மூலம் ஒவ்வொருவரும் அறிவு திருக்கோயிலாகவே திகழ்வதை உணர்ந்து பிறவி பயனை அடைய தொண்டாற்றுவதே அகத்தவ சாதனையாளர்கள் வாழ்க்கை நெறி. இந்த தொகுத்து அருட்தந்தை சொன்ன விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றையும் நாம் சிந்திக்க வேண்டுமானால் நம்முடைய ஆயுள் நமக்கு போதாது. ஜீவகாந்த கருமையம் மனித இன வாழ்வின் பெருநிதி, செயலுக்கு தக்க விளைவை தரும் தெய்வீக நீதிமன்றம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் தொடர் பிறப்புகள் பலவற்றிற்கும் இடையே வினைப்பதிவு பெட்டகமாக தொடர்ந்து வரும் மாயத் துணைவன். தெய்வத்தையும் மனிதனையும் இணைத்து காட்டும் அறிவின் பேரின்பக் களம். இதை உணர்ந்து கொண்டால் நாம் ஒவ்வொரு நொடியும் விழிப்போடு வாழ்வோம், எல்லோரையும் வாழ்விப்போம். இந்த உலகில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் மனவள கலைஞர்களாக மாறினால் உலகம் எப்பொழுதும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சுவாமிஜி அவர்கள் இந்த கருமைய தூய்மையை பெறுவதற்கு ஒரு மறைபொருள் விளக்கத்தில் ஒரு கவி சொல்லியிருக்கிறார்கள். அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். குற்றம், குறை, பகை, பொய் சொல்லல், வஞ்சம் என்ற 5ம் ஒழித்து நற்றவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு செய் தகுதி, ஞான நெறி நாட்டம், மன்னிப்பு 5ம் பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும் அது. கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம், கருமைய தூய்மை கொண்டு. அன்பர்களே, இறையாற்றல் மிக உயர்ந்த மகானை நமக்கு குருநாதராக அருளி செய்திருக்கிறது. அவரோடு நாம் கருமையத்தில் இணைந்தே இருக்கிறோம். அவர்களின் கைகளை நாம் இறுகப் பற்றி கொண்டு அவர் சொல்லிய வார்த்தைகளை வாழ்க்கையாக்கி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் என்றென்றும் நிறைவு பெற்றவர்களாக, தூய்மை உற்றவர்களாக, இறைநிலையோடு ஒன்றி கலக்கும் வாய்ப்பு பெற்றவர்களாக நாம் வாழ முடியும். வாழ்வோம், வளம் பெறுவோம், வாழத் தெரியாதோர்க்கும் வழிகாட்டுவோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை எல்லாம் வணங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் கருமைய தூய்மை பெற்று உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய் ஞானம் முற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நன்றியோடு நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பான விளக்கமும் உரையும் ஐயா. மனமார்ந்த நன்றிகள் பல. சான்றோர் பெருமக்களே, இத்தனை நேரம் கருமைய தூய்மை என்ற தலைப்பில் உரையாற்றிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி இளமுருகன் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்தின் மூலம் தெரிவிப்போம். இணைப்பில் இணைந்துள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடலாம்.
நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி முனைவர் இளமுருகன் ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறக்க வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குருகாணிக்கை அளித்து மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்றும் நிறைய அன்பர்கள் குருகாணிக்கை வழங்கி வருகின்றார்கள். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகளையும் குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். தாங்கள் அளிக்கும் குருகாணிக்கைக்கு வருமான வரித்துறையின் 80G படி வரி விலக்கு உண்டு என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடி மகிழும் அன்பர்கள் அனைவருக்கும் குருவின் நினைவிலிருந்து வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினை தெரிவித்து மகிழ்கிறோம். அன்பானவர்களே, ஆழியாறிலிருந்து இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகளையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். அதேபோல இணையம் வழியாக இந்த இணைப்பு அதிகாலை 5:15 முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரிலிருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கிருஷ் முரளீஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகளையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆழியார் IT டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய ஸ்கை யோகா டிவி இணைப்பில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்து மகிழ்கிறோம். அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு நிறைவு பெறுகிறது. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். வழக்கம் போல் காலை 5:15 மணிக்கு இறை வணக்கம் குரு வணக்கம், 5:30 மணிக்கு தமிழில் 9 மையத்தவம், 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மையத்தவம், 10:50 மணிக்கு மகரிஷியின் கவிதை மற்றும் விளக்கம், 11 மணிக்கு பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்ற தலைப்பில் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெறும். நாளை மாலை 6 மணிக்கு ஸ்கை யோகா யூடியூப் சேனலில் தவம், 6:30 மணிக்கு மகரிஷி அவர்களின் சிறப்பு சொற்பொழிவு பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்ற தலைப்பில் ஒளிபரப்பப்படும். பின் அறிவிப்புகளை தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்வுகள் நிறைவு பெறுகிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பில் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் இணைப்பிலே இணைந்த மனவளக்கலை பேராசிரியர்கள் பல்வேறு தலைப்புகளில் காலை மாலை இரு வேளைகளிலும் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு பதிலையும் அளித்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூறி அனைவரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களில் கேட்டு மகிழலாம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கும் சமுதாயத்திற்கும் நாம் அளிக்கும் காணிக்கையாகும் என்று கூறி இத்துணை நேரம் இந்த இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகளையும் கூறி, உள்ளங்களில் வேதாத்ரியம் வளர, உள்ளங்கைகளில் வேதாத்ரியம் மலர, ஒவ்வொரு நாளும் இணைந்திடுங்கள். காலை வேளையில் ஆழியார் ஜூம் இணைப்பில் இணைப்பு எண் 8191181911 பாஸ்கோட் ஆழியார் ALIYAR மற்றும் இணைந்திடுங்கள் மாலை வேளையில் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் என்று அன்போடு தெரிவித்து, மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பேராசிரியர் அருள்நிதி மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம்
பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்ட